ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவர்டேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு F4 கார் ரேஸ் பேஸ் பண்ண ஒரு அனிமியோட ஸ்டோரி தான். இது வந்துட்டு 2023ல ரிலீஸ் ஆன ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு அனிமி. யாருக்குமே தெரிஞ்சிருக்கே சான்ஸ் இல்ல. அதனால தான் நம்ம எடுத்து வாய்ஸ் ஓவர் பண்றோம். எல்லாருமே பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த ஒரு அனிமி உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் அனிமியாவே இருக்கும். அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் கேரக்டர் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேர் வந்துட்டு ஹாருகாட். ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான கேரக்டர். இப்போ அப்படியே வீடியோ காலையில ஆகுது. ஒரு கார்ல ரெண்டு பேர் செம்ம ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்காங்க. உனக்கு காஃபி வேணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்து பக்கத்துல இருந்து ஒருத்தன் கேட்கறான். அந்நியார் காரை ஓட்டிட்டு இருந்த ஒரு பொண்ணு, உனக்கு காஃபி ரொம்ப முக்கியமா, ஒன்னால தான் இப்ப நம்ம போறதே லேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கவன. ஆனா கொஞ்சம் வேலை டைட் ஆயிடுச்சுப்பா, அதான் எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்ப முறைச்சுக்கிட்டே இருக்குது. சரி சரி நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இன்னைக்கு வேற அங்க ஃபைனல் ரவுண்ட், கண்டிப்பா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் போக போகுது. அதை தான் நம்ம போட்டோ எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் சாய்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இந்த பொண்ணோட பேர் வந்து சாய்கோ. இவளையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சூப்பர் ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினை காட்டுறா. இதைத்தான் நெக்ஸ்ட் மந்த் நம்ம பப்ளிஷ் பண்ணணும், இதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஏன்னா இன்னைக்கான டேஸ்ல பொண்ணுங்களுக்கு கார் ரேஸ் ஓட்டுறவன தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏதோ கார் ரேஸ் ஓட்டுறவன ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. சோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயா இருப்பியா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் வந்துட்டு இவனோட வேலையை பார்க்காம நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறுப்பான். அப்ப சாய்கோ அப்படியே கீழே பார்த்துட்டு, இன்னைக்கு மாடலிங் ஒர்க்குக்கு நீ தானே பண்ண வேண்டியது, எதுக்கு நீ போட்டோகிராஃபரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு இவன் ஏதோ போய் சொல்லி மழுப்ப பாக்குறான். எனக்கு வந்துட்டு இந்த ஷூவை போட்டோகிராஃப் எடுக்க வேண்டிய வேலை இருந்தது, அதனால தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது உனக்கு ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு கிளம்பிடுறான். அந்நியாரம் இவன் வந்து கீழே அந்த போட்டோகிராஃபர் எடுக்கிற அந்த சவுண்ட் கேக்குது. அந்த கேமரா சவுண்ட் கேட்டோன்னே இவனுக்கு வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பழைய மெமரி வருது, ஒரு கடல் கொந்தளிக்கிற மாதிரி. அதை நினைச்சு இவன் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்த ஷாட்ல இவங்க ரெண்டு பேரும் கார்ல ஒண்ணா வந்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த கார் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு. சாய்கோ வந்துட்டு அவனை கார்ல எடுத்து இறக்கி விட்டு, நான் காரை போய் அங்கிட்ட தள்ளி தான் பார்க் பண்ணணும், ஒன்னாலதான் நீ வந்துட்டு லேட்டா வந்தனால தான் நிறைய கார் இங்க ஃபில் ஆயிருச்சு, நான் போய் அவ்வளவு தூரத்துல பார்க் பண்ணிட்டு வரணும், நீ முன்னாடி போ நான் பின்னாடி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவன் கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கு அப்புறமா அவ ஏதோ ஒரு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காருக்குள்ள இருந்து இவனை கூப்பிடுறா. இங்க பார்க்கோயா, நான் வந்துட்டு எப்போ உனக்கு பெஸ்டா எந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் இந்த வாட்டி சொல்றேன், உன்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு. இவனோட பேர் வந்துட்டு கோயா. இதையுமே ஞாபகம், இவன் தான் முக்கியமான ஒரு கேரக்டர். இவனுமே அவ போனதுக்கு அப்புறம் அந்த கேமரா பார்த்துட்டு என்னோட பெஸ்ட்டை எப்படி கொடுக்கணும்ன்றதே நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ள கார் ரேஸ் எல்லாம் நடக்குது. அந்த ஒரு இடத்தை பார்த்து அந்த ஒரு ஆம்பியன்ஸே வந்துட்டு இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது. எல்லா கார்ஸ் அப்படியே வி வீன்னு சவுண்டோட போய்கிட்டு இருக்கப்ப அதை பாக்குறப்ப ரொம்ப அமேசிங்கா இருக்குது அவனுக்கு. கோயாவுமே அங்க வந்துட்டு கார்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்க வந்துட்டு ஒரு டிரைவர் நிறைய பேருக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இவன் தூரத்துல இருந்து போட்டோ எடுக்க பாக்குறான். பட் அவன் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் இவனை பார்த்த உடனே இவனோட கை வந்துட்டு பயமாயிருது. இவனால அந்த கேமராவை கிளிக் கூட பண்ண முடியல. அவனோட பாஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. அதை நினைச்சு அப்படியே அவன் பயந்து போயிடுறான். அடுத்து இவன் வந்துட்டு நம்ம எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். வெறும் காரை மட்டும் தான் போட்டோ எடுத்துக்கிறான். மனுஷங்க யாரையுமே ஒரு போட்டோ கூட இவன் எடுக்கல. அடுத்து அப்படியே எல்லா டீமும் அவங்களோட கார்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு இவன் போறான். அங்க போய் எல்லா காரையும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கான். எல்லா காரும் இவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது, எப்படி இவ்வளவு டயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. பார்த்தா வந்துட்டு அந்த சின்ன பையன் ஹாருக்கா இருக்கான் தெரியுமா, அவன் தான் வந்துட்டு இவனோட காரை தள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். பின்னாடி வந்துட்டு இவனோட மெக்கானிக் கூடயே போறான். இவனுக்கு யாரா விசித்திரமா காரை உருட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். அப்ப பார்த்தா கோயாவை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவர் வந்துட்டு ஒரு டீம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க கோச். நீ ஈனா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவனோட பேர் வந்துட்டு ஈனா. இவனுமே ஒரு கோச், ஒரு முக்கியமான டீமோட கோச். இவனையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈனா வந்து கோயாவை பார்த்து கேட்கறாரு. நான் இங்க இருக்க இந்த சூப்பர் ஜிடி கார்லாம் வந்துட்டு கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே நீ ஆல்ரெடி எங்க கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தப்ப நிறைய போட்டோ எடுத்து கொடுத்தா தெரியுமா, அதெல்லாம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல் ஆச்சுப்பா, அடுத்த வாட்டி இதே மாதிரி எங்களுக்கு போட்டோ எடுத்து கூட அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்றாரு. இவனும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேட்கறேன். நான் இங்க ஒரு டீம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓ நீங்க F1 கார் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேட்கறான். இல்லப்பா இது F1 கிடையாது F4 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இங்க பாத்தியா இதுதான் என்னோட டீம் பேரு பெல்சோரிசோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போடு வேற லெவல் கார்லாம் அப்படியே பல பலன்னு கண்ணுக்கு அட்டகாசமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோயா ஆச்சரியப்படுறான். அப்போ நிறைய பொண்ணுங்க ஏதோ கத்திக்கிட்டு ஒரு பையன் பின்னாடியே வர மாதிரி தெரியுது. அந்த பையனோட ஃபேன்ஸ் போல எல்லாரும். உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். இதெல்லாம் கோயாவும் பார்த்துட்டு பர்றா சமூகம் பெரிய இடமா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனுமே வந்துட்டு என்னோட டிரைவர் தான், வா நான் அவனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. ஒருத்தனோட பேர் வந்துட்டு ஹாருனா, இன்னொருத்தனோட பேர் வந்துட்டு டோகுமாரு. இதுல அந்த ஹாருனா அப்படின்னு சொல்ற பையனுக்கு தான் வந்துட்டு ஃபேன் பேஸ் அதிகம், கேர்ள்ஸ் ஃபேன் பேஸ். இவன் தான் வந்துட்டு எங்க டீமோட ஃபர்ஸ்ட் டிரைவர் அப்படின்ட்டு சொல்றாரு. டோகுமாரு வந்துட்டு செகண்ட் டிரைவர். ரெண்டு பேரும் தான் எப்பயும் ரேஸ் போவாங்க. ஹாருனாவும் இவனை பார்த்துட்டு உங்களை பார்த்தல சந்தோஷம், நீங்க கேமராமேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் வந்துட்டு போட்டோகிராஃபர் அப்படின்ட்டு கோயா சொல்றாரு. சரி நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ்ல நிக்கும் போது நீங்க தான் போட்டோ எடுக்கணும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அவனை கண்டுக்காத, அவன் இப்படிதான் கொஞ்சம் வளவலன்னு பேசுவான். ஆனா உண்மையிலே சூப்பரான ஒரு டிரைவர் தான். இவனை F3 F2 லெவலுக்கு கொண்டு போன ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இவனை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஈனா சொல்றாரு. அப்படியே ஒரு டோகுமாரு கிட்ட இந்த டோயா வந்துட்டு நீ கொஞ்சம் சுத்தி காட்டுங்க இருக்க எல்லா இடத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க ரெண்டு ஒண்ணா போய்கிட்டு இருக்கும்போது டோகுமாரு வந்துட்டு நீங்க கார்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கார்ஸ் பத்தி உங்களுக்கு நிறைய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அட இல்லப்பா உண்மையை சொல்ல போனா அப்படின்னா எனக்கு இந்த கார்ஸ் பத்தி 1% கூட நாலேஜ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அப்ப கோயா ஒரு இடத்த பார்த்து எதுக்கு இவ்வளவு டயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க அந்த டயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூரிய வெளிச்சத்துல வச்சு கொஞ்சம் கிரிப் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. சூடா இருக்கிறப்ப அந்த டயர் வந்து ரொம்பவே கிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்றேன். அது சரி, இங்க இவ்வளவு பேர் ஒரு டீம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். இந்த வருஷம் மொத்தமா 20 டீம் 36 கார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம F4 வந்துட்டு ஈஸியாவே என்டர் ஆகக்கூடிய ஒரு ரேஸ். நார்மலான உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஏ லைசன்ஸ் இருந்தாலே போதும். ஆனா அதுக்கு மேல ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடியது வந்துட்டு காசு தான். காசு தான் இங்க ரொம்ப அதிகமா தேவை. ஏன்னா காரோட மெயின்டெனன்ஸ் சும்மா வந்துடாது இல்லையா. உங்களுக்கு இந்த கேமை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் ரொம்பவே தேவை. ஒன்னு டெக்னிக்ஸ், இன்னொன்னு காசு. நீங்க டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா கூட அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காசு தேவை. அப்பதான் நீங்க கார் வாங்க முடியும். அதுக்கப்புறமா தான் உங்க டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால மணி தான் இதுல ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சில டீம் இன்னுமே ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. ஈவன் F3 F2 வாங்குற அளவுக்கு கூட பணக்கார டீம்ஸ் எல்லாம் கூட இதுல இருக்கும். அப்புறம் சும்மா ஃபன்னுக்காக ஜஸ்ட் ஜாலிக்காக மட்டும் கலந்துக்கிற டீம்ஸும் இதுல இருப்பாங்க. அப்புறம் வெறும் பொழுதுபோக்குக்காக கலந்துக்கிற டீம்ஸும் இதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ, இவ்வளவு கைண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் எல்லாம் இதுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். வா, இன்னொரு வகையான பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்கள உங்ககிட்ட காட்டுறேன். அவங்க கிட்ட வந்துட்டு காசே கிடையாது. காசே இல்லாம ரேஸ்ல கலந்துக்கிற ஒரு டீமை நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படியே அவங்க போகும்போது கரெக்டா ஹார்காவோட இடத்துக்கு போயிடுறாங்க. அந்நேரம் அவங்க மெக்கானிக் வந்துட்டு என்னடா இன்னைக்கு எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டோக்கமார் கிட்ட கேக்குறான். நீ காரை முதல்ல ஒழுங்கா மெயின்டைன் பண்ற, அப்புறம் ரேஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கமார் அந்த மெக்கானிக்க சொல்ல இங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது மேட்சுக்கு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயா நின்னுக்கிட்டு இருக்கான் பயந்து. சரி சரி, இங்க எதுவும் சண்டையெல்லாம் போடாதீங்க, இன்னும் ரேஸே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கோயா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தடுத்து விட்டுறான். டோக்கமார் வந்துட்டு கிளம்பிடுறான். கோயா அப்படியே ஹார்காவை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ வந்துட்டு உன்னோட பெஸ்ட்டை கூட நான் உனக்குமே சேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல, எனக்கு யாரும் சேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, நான் வந்துட்டு தனியாவே ரேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். அப்ப பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு நான் உங்களுக்கு லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. கோயா வந்துட்டு அந்த கார்ல இருக்க நேம் பாக்குறான். கோமாக்கி மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதான் இவங்க டீமோட நேம். ஆமா, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி இருந்தவர் வந்துட்டு கேக்குறாரு. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் சொல்றான். அடுத்து கோயா மட்டும் தனியா ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கப்ப இவர் பின்னாடி வராரு. நீங்க தான் இங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்டை தடுத்து வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி வந்து சொல்றாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசிக்கா இது வந்துட்டு என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் அந்த டென்ட் கிட்ட அவனை கூட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். உங்களுக்கு ஈனவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி கேக்குறாரு. ஆமா, எனக்கு அவனை நல்லாவே தெரியும், ஆனா நான் இப்பதான் பாக்குறேன் ஒரு டீம் இங்க ஓன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அவங்க டீம் பெல்ஜோரிஸோட கம்பேர் பண்றப்ப எங்க டீம்ல ஒண்ணுமே இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. இல்ல நான் அப்பெல்லாம் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். இல்ல நிறைய பேர் இதை யூஸ்வலா சொல்லிருக்காங்க, ஆனா நாங்க வந்துட்டு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டே கிடையாது. நாங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பெரிய டீம்ஸ்ல வந்துட்டு எங்களை மதிச்சதே கிடையாது. எங்களை எல்லா டீம் வந்துட்டு காசு இல்லாத டீம் தான் சொல்லும். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா லீடர் போர்ட்ல டாப்ல வந்துகிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் எல்லா டீமையும் பீட் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வருவோம். அந்த ஒரு நாள் இன்னைக்கா கூட இருக்கலாம். சோ நாங்க கண்டிப்பா எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. கோமாக்கி சொல்லிட்டு போகும்போது எனக்கும் அங்க பக்கத்துல இருந்து நீங்க அந்த ரேஸ் பார்க்க அலோவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். அப்ப கோமாக்கி வந்துட்டு ஒரு கார்டை தராரு. இந்த கார்டு வந்துட்டு நீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கார்டை வச்சு பக்கத்துல போய் நின்று பாத்துக்கிடலாம். ஆனா நீ மீடியால இருக்க மாதிரி எல்லாம் இல்ல, சும்மா எங்க டீம்ல ஒரு டெம்பரரியான ஆள் மாதிரி தான் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. இவன் உள்ள வந்து நிக்கும் போதே அந்த கார் முறுக்கிற சவுண்ட் இருக்கும் தெரியுமா, அதை கேட்டுட்டு அவன் காதை பொத்திக்கிறான். அவ்வளவு பக்கத்துல பாக்குறப்ப அது ரொம்ப சூப்பரா இருக்குது. எல்லா கார்ஸும் ரெடியா இருக்குது. பச்சை கலர் கொடியா காட்டினா எல்லா காரும் மூவ் ஆகுது. என்ன அதுக்குள்ள ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். இல்ல இல்ல, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஒரு லேப் வார்ம் அப் மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மேல போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டு போறாரு. இவர் வந்துட்டு அந்நியாரம் இவரோட பையனையுமே கட்டுறாரு. இந்த மெக்கானிக் இருந்தா தெரியுமா, அது வந்துட்டு கோமாக்கியோட பையன் தான். ஆமா, அதுக்கு எதுக்கு இவங்க சிக்ஸாக்கா இப்படி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். அப்படி அவங்க சிக்ஸாக்கா ஓட்டுறப்ப அந்த டயருக்கு வந்துட்டு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும், இவங்களுக்கு ஒரு வார்ம் அப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. பாத்தியா அங்க 10வது ஒரு கார் நிக்கல, அதான் வந்துட்டு எங்களோட டிரைவர் ஹாருக்கா, அவன் வந்துட்டு 10வது பொசிஷன்ல இருக்கான், நல்ல பொசிஷன் தான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப எல்லா கார்ஸுமே வந்துட்டு ரேஸுக்கு ரெடி ஆகுது. செம்ம ஃபயரோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த லைட்லாம் ஆஃப் ஆன உடனே எல்லா காரும் அப்படியே புறப்பட ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி பெல்ஜோரிஸோ தான் போய்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ரெண்டு டிரைவர் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பொசிஷனா போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு எல்லோ பிளாக் கட்டுறாங்க. எதுக்கு இந்த எல்லோ பிளாக் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். எல்லோ பிளாக் வந்துட்டு ட்ராக்ல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்ஸ்க்கு வார்னிங் கொடுக்கறதுக்கான சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. பார்த்தா ஒரு கார்னர்ல ரெண்டு வண்டி வந்துட்டு அங்க ஸ்டாப் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் குறைக்கிறதுக்காக வந்து அந்த எல்லோ கலர் பிளாக் இப்ப காட்டியிருக்காங்க. எல்லோ பிளாக் காட்டினா வந்துட்டு எந்த ஒரு டிரைவரும் ஓவர்டேக் பண்ணவே கூடாது, இருக்கிற பொசிஷன்ல அப்படியே தான் போய்கிட்டு இருக்கணும். அடுத்து திரும்ப பச்சை கலர் காட்டுறப்ப மட்டும் தான் ரேஸ் திரும்பவே ஸ்டார்ட் ஆன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி பச்சை கலர் கொடியை காட்டுறதுக்கு அப்புறமா திரும்ப எல்லாரும் ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி பெல்ஜோரிஸோ தான் போய்கிட்டு இருக்காங்க. கூட ஒரு கார் வருது, அதுக்கு பின்னாடி 4 கார் சேமா வந்துகிட்டு இருக்குது. அதுல தான் ஹாருகா இருக்கிறான். கரெக்டா ஒரு கார்னர் வர்றப்ப தலைவன் மீதி இருந்த 3 காரை ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பீட் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியில அந்த கார்னர் முடிஞ்சு ஸ்ட்ரைட் அவுட் வர்றதுக்குள்ள அந்த 3 பேர் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்துடுறான். இப்போ ஹாருகா வந்துட்டு 4th பொசிஷனுக்கு போயிடுறான். இவங்க வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆறாங்க. இன்னைக்கு தான் அந்த நாளா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி வந்துட்டு கோயாவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ஹாருகா கண்டிப்பா இந்த இடத்துல தான் ஃபாஸ்டா போவான், இந்த டன்லூப் கார்னர் வா இங்க நின்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராரு இவரு. டோக்குமாரு பின்னாடி கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ப்ளூ கலர் கார் தான் வருது மூணாவதா. ஆனா அதுக்கு அடுத்து பார்த்தா ஹாருகா என்ட்ரி போட்டுறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு கடுப்பாயிருது. ஹாருகா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தியேட்டருக்குள்ள ப்ளூ கலர் காரை ஓவர்டேக் பண்ண பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு கோயாக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆயிருது. அவனே வந்துட்டு சேர் பண்ண ஆரம்பிச்சிடறான். கரெக்டா ஹாருகா வந்துட்டு இந்த ப்ளூ கலர் காருக்கு பக்கத்துல வந்துடுறான். அப்படி வரும்போது உன்னோட பெஸ்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு கோயா சத்தமா கத்துறான். ஆனா அவன் கத்துற அந்த ஒரு மொமெண்ட்ல கரெக்டா அந்த காரோட டயர் வந்துட்டு ஹாருகாவோட டயர் வெடிச்சிருது. எதுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோயா வந்துட்டு கோமாக்கியோட சட்டையை பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். போன மேட்ச் எங்களோட டயரை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணதுனால டயர் வந்துட்டு கொஞ்சம் தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. சோ டயர் பஞ்சர் ஆனதுக்கு அப்புறம் ஹாருகாவால ரேஸ கண்டினியூ பண்ண முடியல. அவன் ஒரு மூலையில போய் அங்க நின்றுறான். மத்த எல்லா காருமே அவனை வந்துட்டு ஈஸியா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. கேமோட எண்ட்ல பெல்ஜோரிஸோட 2 டிரைவர்ஸ் அப்புறம் அந்த தேடா போன ப்ளூ கலர் கார் இவங்க தான் ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயா வந்துட்டு ரொம்பவே ஒரு மனசு கஷ்டத்தோட அவங்க கிட்ட போய் நிக்கிறான். அப்போ ஹாருகா வந்துட்டு தனியா எங்க
கிட்ட போறான். இவன் வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான். கார்கா வந்துட்டு அவனோட ஹெல்மெட்டை கழட்டிட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். அதை வந்துட்டு இவன் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கார்கா அழுகிறதே இவன் போட்டோ எடுக்க வரும்போது இவனோட கை வந்துட்டு பழைய மாதிரி அப்படியே ஷேக் ஆகுது. ஆனா இந்த வாட்டி அவனோட கையை நடுங்கிறதையும் இவன் ஓவர் கம் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு கிளிக் பண்ணிடுறான். அந்த இடத்துக்கு கரெக்டா சாய்க்காவும் வந்துடுறான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோயாவை பார்த்து கேட்கறா. அதுக்கு கோயாவுமே வந்துட்டு நான் அதை பண்ணிட்டேன், நான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு போட்டோவை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்து சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ கோமாக்கி மோட்டார்ஸ் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்கள பெரிய டீம் யாருமே கண்டுக்கிறது கூட மாட்டேங்காங்க. அவங்களுக்கு பணம் அந்த அளவுக்கு கம்மியா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் கோயாக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியல. அவன் எதுக்கு மனுஷங்களை போட்டோ எடுக்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு தெரியல. அவனுக்கு பிளாஷ்பேக் என்னவா இருக்கும் அண்ட் அவன் எப்படி இந்த டீமோட சேர்ந்து இன்வால்வ் ஆக போறான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோயா எந்த விதத்துல கோமாக்கி மோட்டார்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறான், கோமாக்கி மோட்டார்ஸ் ஃபைனலி இந்த கேம்ஸ்ல எல்லாம் வின் பண்ணுவாங்களா இல்லையா, எல்லா டீமும் மதிக்கிற மாதிரியான ஒரு டீமா மாறுவாங்களா இல்லையன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.